Hey lovelies, welcome to Study with Pinkie. இன்னைக்கு வீடியோல 2023 கான ஸ்டடி பிளானர் நம்மளே கிரியேட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நோட்புக்ல இருந்து தான் நம்ம வந்து பிளானர் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். நீங்க கடையில ஒரு ஸ்மால் சைஸ் நோட்புக்கோ இல்ல லாங் சைஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து வாங்கிக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போறோம். ஜஸ்ட் அதை வந்துட்டு டினோட் பண்றதுக்காக. எழுதியாச்சு. ஸோ நான் சும்மா ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு அழகாக வரைவீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு. ஸோ முதல்ல எடுத்தோடனே விஷன் போர்டு இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து விஷன் போர்டு வந்து எழுதிக்க போகிறோம் அண்ட் விஷன் போர்டு வந்து மேக் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு விஷன் போர்டுனா என்னன்னு தெரியல அப்படின்னா நமக்கு இருக்கிற கோல்ஸ், நமக்கு இருக்கிற ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், அதுக்கப்புறம் லட்சியம், கனவு அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ் அது எல்லாமே வந்து ஒட்டி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு. நம்ம கனவுகளை வந்துட்டு பிக்சரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், விஷுவலாக நம்ம வந்து காமிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், புக்ஸில் வந்துட்டு உங்கள் கனவு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதில் கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் மூலியமா கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நார்மலாக வந்துட்டு நெட்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் கடையில் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வரையவும் செய்யலாம். ஓகேங்களா, நீங்கள் நல்லா வரைவீங்கன்னா நீங்கள் வரைகிறதோ இல்லைனா வேர்ட்ஸ், வார்த்தைகள் மூலியமா கூட நீங்க வந்து வெளிப்படுத்தலாம் உங்களோட விஷன்ஸை. ஸோ நான் வந்து சும்மா ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு எப்படி நீங்க ஒரு விஷன் போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை, உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க டிஜிட்டலாக கூட விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம். அதை பத்தி நான் என்னோட மெயின் சேனல் சிம்பிள் தமிழ் சேனல்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணாம், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வச்சுக்க போகிறேன், இல்லை என் ஃபோனில் வந்து வால்பேப்பராக செட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷன் போர்டுக்கு அடுத்து முக்கியமான செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ். ஸோ விஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் கோல்ஸ் வந்துட்டு ஷார்ட் டேர்ம். இந்த 2023 முடியறதுக்குள்ள என்ன கோல்ஸ் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, படிப்பு சார்ந்து அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, ஒரு டாப் 3 கோல்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 3 கோல்ஸ் இல்லை உங்களுக்கு 5 கோல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு சில ஸ்டடி கோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேபி நான் தினமும் படிக்கணும், இல்லை வாரத்தில் 5 நாளைக்கு படிக்கணும், இல்லைனா என்னோட ஸ்கூலில் வந்துட்டு நான் 100% அட்டெண்டன்ஸ் வாங்கணும், இல்லை என்னோட மார்க்ஸ் வந்துட்டு நான் 90% அபவ் வந்து இருக்கணும், 80% இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோல் ஐடியாஸ் இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அது உங்களுக்கு 2023க்குள்ள அச்சீவ் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிப்புல வந்துட்டு நல்ல மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு, இன்ஸ்பயர்டா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டடி கோட்ஸ் இருக்குன்னா எழுதிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டடி கோட்ஸ் வந்துட்டு எழுதி காமிக்கிறேன். அதையுமே கூட நீங்க சூஸ் பண்ணி உங்களோட பிளானர்ல எழுதிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் வந்து படிக்க போகிறீங்க அண்ட் ஆல்சோ எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது உங்களோட ஸ்டாண்டர்டில் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஜென்ரல் ஐடியா வந்து கொடுக்கும். உங்களுக்கு வேணால் உங்கள் டீச்சர் நேம் கூட இங்கே எழுதிக்கலாம். இங்கிலீஷ் டீச்சரோட பேர், தமிழ் டீச்சரோட பேர், அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸ்ப்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் டேபிள், உங்களோட ஸ்கூல் டைம் டேபிளை நீங்கள் எழுதிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ஸ்கூலில் டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு எழுதிக்கோங்க. ஸோ டைம் டேபிள், டைமிங்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ட்ராக்கர்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, முதல்ல வந்து ஐடியல் டே, அதாவது ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட டெய்லி ரொட்டீன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைமிங்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் போவீங்க அண்ட் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு எப்போ நீங்கள் சப்போஸ் டியூஷன் போவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ட்ராக்கர். என்னென்ன அசைன்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் டெட்லைன் அண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் வர அசைன்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கும் அண்ட் அது வந்து நீங்கள் டெட்லைனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ஹேவ் ஸ்ப்ரெட் அப்படின்னு நான் சொல்வேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ட்ராக்கர், அதாவது எப்பெல்லாம் டெஸ்ட் இருக்கு, எப்பெல்லாம் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு டீச்சர் சொல்லிட்ட பிறகு நீங்க இங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்க அலர்ட்டா இருக்கலாம், எப்போ எக்ஸாம் எப்போ டெஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்க மார்க்ஸும் எழுதிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து மார்க்ஸ் உங்களுக்கு வந்துட்ட பிறகு என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறதும் எழுதிக்கலாம். ஸோ உங்களோட மிட் டேர்ம் டைம் டேபிள், உங்களோட குவார்டர்லி, ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள், அதுக்கான ஸ்பேஸா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர். ஸோ இப்போ ஏதாவது ஹேபிட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஆல்ரெடி நம்ம ஸ்கூல், டியூஷன் இல்லைனா வந்து வீட்லையும் வந்து படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் நிறைய ஹேபிட்ஸ் வச்சுக்காம சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஹேபிட் ட்ராக்கர் தான் போட்டு காமிச்சிருக்கேன். எல்லா ட்ராக்கர்ஸும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மந்த்லி பார்ட்டுக்கு வந்துட்டு வரலாம். ஸோ மந்த்லி வந்துட்டு நீங்கள் ஜான்வரின்னு போட்டுட்டு ஜான்வரியோட கேலண்டர் லேஅவுட் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம ஃபோனில் கேலண்டர் இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கேலண்டர் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த கேலண்டரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த மந்த் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அந்த குட்டி குட்டி பாக்ஸ்குள்ளே இப்போ வந்து இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, இன்னைக்கு வந்துட்டு நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க, நீங்கள் ரிமைண்டடாக இருக்கலாம். அண்ட் டெய்லி காலையில் அண்ட் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டடி பிளானரில் இந்த மந்த்லி கேலண்டர் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து
மந்த்லி லேஅவுட்க்கு பிறகு வீக்லி/டெய்லி லேஅவுட். அண்ட் கைஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு, என்னென்ன அசைன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ அந்த வாரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு லேஅவுட் தான். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாகவும் பண்ணலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த லேஅவுட்டில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு டே டு டே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்ட பிறகு அந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மோஸ்ட்டாக சண்டேலேயோ இல்லை டெய்லி காலையில் எழுந்துட்ட பிறகு அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் அதில் எழுதலாம். ஓகே, இந்த அசைன்மெண்ட் நாளைக்கு சப்மிட் பண்ணணும், ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு இப்போ ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இன்னைக்கு நான் இதை படிக்க போகிறேன், இன்னைக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லை, ஸோ நான் இந்த சப்ஜெக்ட் லைட்டாக படிச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த டேவை என்ஜாய் பண்ண போகிறேன், இதெல்லாம் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ மந்த்லி லேஅவுட், வீக்லி லேஅவுட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட DIY 2023க்கான ஸ்டடி பிளானர். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருந்ததில் ஹேபிட் ட்ராக்கர் மாதிரி வேணாம், ஒரு ஸ்டடி லாக் மாதிரி வேணும், நான் டெய்லி எவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா ஸ்டடி லாக் கிரியேட் பண்ணுறது பற்றி நான் உங்களுக்கு போன DIY ஸ்டடி பிளானர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். மேபி உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம், மேபி அந்த ஸ்டடி லாக் கூட நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.